போட்டிதேர்வு தர அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ பிசி எக்ஸாமுக்கு மட்டும்தான் சார் நான் எலிஜிபிள், எஸ்ஐ எக்ஸாமுக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன், பட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது பிசி எக்ஸாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஸோ பிசி எக்ஸாம் ஆல்ரெடி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா? ஸோ நம்ம அதியமான் டீம் வந்து பிசி எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் தனி வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்போம். நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம். ஸோ ஆப்பில் செக் பண்ணீங்க அப்படின்னா வின்னர்ஸ் பேட்ச் அப்படின்னு இருக்கும். கோர்ஸ்க்கான ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? 300 டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். போலீஸ் 300 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இது இல்லாமல் ரெகுலர் கிளாஸஸ் நம்ம தருமபுரி பிரான்ச்சில் போயிட்டு இருக்கு. அதுக்கான நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான ஃபீஸில் உங்களுக்கு ரெகுலர் பேட்சும் இருக்கும். இல்லை சார் நான் ஆன்லைனில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னாலும் ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப 1500 அந்த ரேஞ்சிலையும் வந்துடும். 1800 அப்படின்னு இருக்கும். கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நமக்கு பிசிக்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3359 காலி பணியிடங்கள். இதில் ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது 2576, அதே போல் பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது 783. மொத்தமாக டோட்டல் பண்ணும்போது நமக்கு 3359 வேகன்சி இருக்குது. இதில் உங்களுக்கு சிறைத்துறை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் டோட்டலாகவே 86, அதாவது ஆண்களுக்கு 83, அதே போல் பெண்களுக்கு 3, டோட்டலாக 86. இதே தீயணைப்புத்துறை அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு 674, டோட்டலாகவும் அதுதான், பெண்களுக்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ காவல்துறை பொறுத்தவரையும் 2ஆம் நிலை காவலர் மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் 780 காலி பணியிடங்கள் இருக்கு. அதே போல 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் 1819 வேகன்சி ஆண்களுக்கு இருக்கு, சரியா? 3 கேட்டகரியா பிரிச்சு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காவல்துறையில் உங்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் 780 வேகன்சி. அதே போல ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 1819 வேகன்சி இருக்கு. அதே போல சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 83, பெண்களுக்கு 3, டோட்டலா 86 வேகன்சி. அதே போல தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில தீயணைப்பாளருக்கு 674 வேகன்சி, இது ஆண்களுக்கானது, சரியா? டோட்டலா உங்களுக்கு பார்க்கும்போது 3359 வேகன்சி இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு இடஒதுக்கீடு, அதே போல வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, கல்வி தகுதி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டேட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2023 இந்த டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். குறைந்தபட்சம் 18 வயசு, அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது 26, சரிங்களா? ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு 18, மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது 26, சரிங்களா? உங்களுக்கு தனித்தனியாக கேட்டகரி வைஸ் தனியாக மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். தனி வீடியோவில் டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணும் இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரும், சரிங்களா? குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு, சரிங்களா? இது இல்லாமல் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது மொத்த காலி பணிகள் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவருக்கு, சரியா? ஸோ யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்களோ, சரிங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10%. அதே போல் சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு யாரெல்லாம் காவலர் இருக்காங்களோ அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கிட்டத்தட்ட 10% இடஒதுக்கீடு இருக்கும். இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு 5% இருக்கும், சரிங்களா? இது இல்லாமல் ஆதரவற்ற உதவிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 3% இருக்கும். இது தனித்தனியாக அவங்களுக்கான இடஒதுக்கீடுகள். இது இல்லாமல் நமக்கு ஜென்ரல், பிசி, எம்பிசி இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு இடஒதுக்கீடு தனியாகவும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற அதே பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு ஸ்பிளிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம், சரியா? இது இல்லாமல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு நமக்கு வெப்சைட்லையும் அப்டேட் ஆகிடும். ஸோ டேட் வந்து 8 அப்படின்றத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி டெலகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கும். ஓகே, இது உங்களுக்கு வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னா இன்னும் அப்டேட் ஆகலை. நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூட் சூன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு அப்டேட் ஆகிடலாம், சரி? நான் நாளைக்கு நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகிடலாம், வெயிட் பண்ணுவோம். பட் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க சார். நான் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன், பிசி எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் மாடல் கொஸ்டின் எல்லாமே நம்ம பிசியோடைய வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க, மாடல் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 1 by 1 அதையும் அப்டேட் பண்ணுறோம். இல்லை நம்மளுடைய சேனலில் பழைய வீடியோஸ் நிறைய இருக்கும். இது இல்லாமல் எஸ்ஐக்கான ஃப்ரீ கிளாஸஸும் யூடியூப்ல ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிசிக்கும் அதே சிலபஸ், பட் வெயிட்டேஜ் மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ ரெகுலராக பிசி எஸ்ஐக்கு போடக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கான அப்டேட் எல்லாமே இன்ஃபார்ம் பண்றோம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆர்ஷவரம். வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை தருமபுரி பிரான்ச்சில் ரெகுலர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தருமபுரி பிரான்ச்சுக்கான நம்பர் கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் மற்ற மாவட்டங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஸோ அந்த நம்பரும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.